வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தேசிய தொழில் வழித்தட மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 12 நவீன தொழில் நகரங்களை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். நியாய விலைக் கடைகளில் வரும் 31ஆம் தேதி அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் கிடைக்கும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய தொழில் வழித்தட மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 28,602 கோடி ரூபாய் முதலீட்டில் 12 நவீன தொழில் நகரங்களை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 10 மாநிலங்களுக்குட்பட்ட பகுதிகளில் இந்த நவீன தொழில் நகரங்கள் இடம்பெறுவதாக கூறினார். நாடு முழுவதும் 234 நகரங்களில் 730 தனியார் பண்பலை ஒலிபரப்பை தொடங்குவதற்கான மின்னணு ஏலம் நடத்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். உள்ளூர் ஒலிபரப்புக்கும் வட்டார மொழி வழக்கிற்கும் ஊக்கமளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அமைச்சர் கூறினார். வேளாண் கட்டமைப்பு நிதியத்தை விரிவுபடுத்துவதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இதற்கிடையே நவீன தொழில் நகரங்களை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதில் முக்கிய நடவடிக்கையாகும் என்று தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் 10 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் 30 லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றார். உற்பத்தி துறையின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதற்கு இந்த நடவடிக்கை உதவிடும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், நாட்டு மக்கள் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு இருக்க வேண்டும் என்ற நோக்கில் பிரதமர் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் இந்த திட்டத்தை தொடங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் 53 கோடிக்கும் மேற்பட்டோர் வங்கிக் கணக்கை தொடங்கியுள்ளதாகவும் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் வரும் 31ஆம் தேதி அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் கிடைக்கும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இம்மாதத்திற்கான பொருட்களை பெறாத குடும்ப அட்டைதாரர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு உணவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பொதுவாக மாதத்தின் கடைசி நாளில் இன்றியமையா பண்டங்கள் விநியோகம் செய்யப்படுவதில்லை என்ற போதிலும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அவை தடையின்றி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் பங்கேற்றனர். தமது துறையின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் இந்த கூட்டத்தில் விரிவாக ஆய்வு மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய நல்லாசிரியர் விருது மதுரையைச் சேர்ந்த திரு முரளிதரனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. 38 ஆண்டுகளாக தொழிற்கல்வி ஆசிரியராக பணிபுரிந்து வரும் தமக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் இந்த விருது என்று திரு முரளிதரன் மதுரையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நான் மதுரை டிவிஎஸ் ஸ்கூலில் ஆட்டோமொபைல் டீச்சர் 39 இயர்ஸாக நான் இந்த ஸ்கூலில் இந்த சப்ஜெக்ட் டீச்சிங் பண்ணிகிட்டே இருக்கேன். மாணவர்களுடைய வாழ்க்கை தரத்துக்கு நான் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்கேன். குறிப்பாக சொல்லப்போனால் ஹையர் செகண்டரிக்குரிய 11th 12th புக்கு 2மே நான் எழுதியிருக்கேன். அந்த புக்கு வீடியோ லெசனாக மாற்றி கொடுத்துருக்கேன். கண்டென்ட்டாக யூஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் புக்கில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸ்கூலில் ஸ்மார்ட் கிளாஸுக்காக 8000 ஸ்லைடு தயார் பண்ணி கொடுத்துருக்கேன். இது எல்லாமே பெர்மனன்ட் ரெக்கார்டாக இருக்குது. எப்போ வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள். இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல. பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது. சிறார்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் சட்ட பிரிவுகள். 7 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.
கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை. வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் 29ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் 31ஆம் தேதி வரையிலும், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்பதால் மீனவர்கள் இந்த நாட்களில் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் திரு பாலச்சந்திரன் தெரிவித்தார். தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் சென்னை மண்டல மத்திய மக்கள் தொடர்பகம் ஏற்பாடு செய்திருந்த 2 நாள் புகைப்பட கண்காட்சி தென்காசியில் தொடங்கியது. இதன் ஒரு பகுதியாக பெண் குழந்தைகளை காப்போம், அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் விழிப்புணர்வு முகாமும் நடைபெற்றது. பெண் குழந்தைகள் நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு இந்த முகாம் உதவியதாக இதில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். பெண் குழந்தைகளுக்கு என்னென்ன திட்டங்கள் மத்திய அரசு வச்சிருக்கு அப்படிங்கிறதையும், இங்கே வச்சிருக்க புகைப்பட வாயிலாகவும் பல துறைகளை பற்றின நிறைய தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் வச்சிருந்த பல்வேறு போட்டிகளில் கலந்துக்கிட்டு நாங்கள் நிறைய மாவட்ட ஆட்சியாளர்கள் கையிலிருந்து சான்றிதழ்களையும் பெற்றோம். வந்தது ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. மக்கள் தொடர்பாக கண்காட்சி இன்னைக்கு துவங்கினுச்சு. இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் கல்லூரி மாணவர்கள் எல்லாரும் வந்தோம். இங்க உள்ள புகைப்படங்கள், அடுத்து குழந்தைகளுக்கான உத்திகள், அடுத்து குழந்தைகளுக்கான பாதுகாப்புகள் எல்லாத்தையும் பற்றி நல்லா கத்துக்கிட்டோம். எங்களுடைய மாணவிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. ராக்கெட்டில் இருந்து செயற்கைக்கோளை பிரிக்கும் இலகு ரக அதிநவீன தொழில்நுட்பம் குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு சென்னை வானொலியின் மாநில செய்திப் பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது. இந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்த ராக்கெட் விஞ்ஞானி கிளின்டன் ஆண்டனியுடன் எமது செய்தியாளர் எஸ் ஜாய் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சி நாளை காலை 8:30 மணி முதல் 9 மணி வரை ஒலிபரப்பாக உள்ளது. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும். மாவட்டச் செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் 16,800 இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டிருப்பதாக ஆட்சியர் திருமதி உமா கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல் குறித்து ஆட்சியர் திருமதி அழகுமீனா தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் வட்டாரத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு இளம் பகவத் இன்று ஆய்வு செய்தார். பெரம்பலூர் மாவட்டம் அணுக்கூர் கிராமத்தில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி கிரேஸ் பச்சாவ் இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் இன்று ஆய்வு செய்தார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கடமானை வேட்டையாடிய 15 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே காட்டெருமை தாக்கியதில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்த அணியில் 18 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவில் அடுத்த மாதம் 8ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பாரிஸ் பாராலிம்பிக் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று தொடங்குகின்றன. இந்திய நேரப்படி இரவு மணி 11:30க்கு நடைபெறவுள்ள தொடக்க விழா அணிவகுப்பில் இந்தியாவின் தேசிய கொடியை சுமித் அன்றிலும் பாக்யஸ்ரீ ஜாதவும் ஏந்திச் செல்ல உள்ளனர். அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் இந்தியாவின் சார்பில் 84 பேர் பங்கேற்கின்றனர். பெருவில் நடைபெற்று வரும் உலக இளையோர் தடகள சாம்பியன் போட்டியின் மகளிர் வட்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் அமனத் கம்போஜ் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-13 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் கைகி டியாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய தொழில் வழித்தட மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 12 நவீன தொழில் நகரங்களை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். நியாய விலைக் கடைகளில் வரும் 31ஆம் தேதி அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் கிடைக்கும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.